சீக்வென்ஷியல் அவுட்புட் ட்ரேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது SOTன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மிஷின் இன்புட் அவுட்புட் அனலைசஸ் அல்லது இன்புட் அவுட்புட் அனலைசஸ் அப்படின்னு 3 விதமாக சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய விதமாக சால்வ் பண்ணுவாங்க, ரைட்டுங்களா? பொதுவாக இந்த மாதிரி இந்த டாப்பிக்கில் எத்தனை வகையான சம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. டைப் 1, டைப் 2, டைப் 3 அப்படின்னு இருக்குது. இப்போ டைப் 1 மாடல்லாம் எப்போ கேட்டாங்க அப்படின்னா ஒரு 2010க்கு முன்னாடி அதிலலாம் நமக்கு டைப் 1 மாடல் கேட்டாங்க. இப்போ பெரும்பாலான ஒரு எக்ஸாமினேஷனில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் 2, டைப் 3 மாடல் தான் கேட்குறாங்க. நான் அப்போ நீங்கள் ஏன் சார் நம்ம டைப் 1, டைப் 2 பார்க்கணும், நேராகவே நம்ம டைப் 3 போயிடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் டைப் 1, டைப் 2 தான் பேசிக் மாடல். இது நல்லா தெரிஞ்சால் தான் நம்ம டைப் 3 பண்ண முடியும், ஓகேங்களா? சரி, இப்போ டைப் 1னா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்ன இருக்கும் அப்படின்னா வேர்ட்ஸ் இருக்குங்க இல்லையா, இந்த மாதிரி செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த செட் ஆஃப் வேர்ட்ஸை வந்து அல்பபெட்டிக்கல் ஆர்டரில், அதாவது ஃபார்வர்டாகவும் இருக்கலாம் இல்லை ரிவர்ஸாகவும் இருக்கலாம். அதை நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக அரேஞ்ச் பண்ணணும். ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு வேர்டு அப்படிங்கிறத நம்ம மாற்றி என்ன பேட்டர்ன் பார்க்கணும், ஓகேங்களா? இது டைப் 1. டைப் 2 அப்படிங்கிறது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப் 1ல என்னவா இருக்கலாம் அப்படின்னா நம்பர்ஸ் மட்டும் கொடுத்து அது அசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லையோ கேட்கலாம். அல்பபெட்லையும் அதே மாதிரி இந்த வேர்ட்ஸை வந்து ஃபார்வர்டில் அல்லது ரிவர்ஸில் அந்த மாதிரி கேட்கலாம். இப்போ டைப் 2 வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸையும் அல்பபெட்டையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நம்பர்ஸையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் இப்போ அது மாதிரி தான் போட்டிருக்கேன். டைப் 2. அந்த டைப் 3 அப்படிங்கிறது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க, ரைட்டுங்களா? அதாவது பாஸ்கோட் யூஸ் பண்ணுற மாதிரி. அதுதான் இப்போ ரீசெண்டாக நிறைய எக்ஸாம்ஸில் உங்களுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. எனிவே நாம் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைப் 2 மாடல்லே நான் உங்களுக்கு டைப் 1, டைப் 2 ரெண்டையும் சேர்த்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம், டைப் 3 நம்ம வந்து பார்க்கலாம். இதில் அதுக்கான இன்புட் உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஓகேங்களா? ஸோ இது பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு டைப் 3 வந்து ஈஸியாக பண்ண முடியும், ரைட்டுங்களா? ஆனால் 5 மார்க்கு சாலிடாக இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எளிமையாக புரியும், ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு இன்புட் கொடுத்து அதை நம்ம ஸ்டெப்பாக ஒரு அவுட்புட் கொண்டு வந்திருப்பாங்க. அதே பேட்டர்னில் தான் நமக்கு இன்னொரு இன்புட் கொடுத்து நம்மளை அதை அவுட்புட் கொண்டு வர சொல்லி அதை பேஸ் பண்ணி 5 கொஸ்டின் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு இன்புட் கொடுத்து 5 கொஸ்டினும் கேட்கலாம், இல்லை ஒவ்வொரு கொஸ்டின்லையும் ஒவ்வொரு இன்புட் கேட்கலாம். இதுதான் அது மாடல். நான் இங்கே ஒரு மாடல் சூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க டேரெக்டாக சம் போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? கிளியர், ரைட்? நம்ம இப்போ போகலாம். இப்போ இங்கே பாருங்க, இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்ன இன்புட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜட் 91 ஸ்டேபிள் 24 46 32 ஓவர் K. அதாவது வேர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, நம்பரும் கொடுத்துருக்காங்க. இதை ஸ்டெப்பாக என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டெப் நம்பர் 1, ஸ்டெப் நம்பர் 2, 3, 4, 5, 6 அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த 6ங்கிறது தான் லாஸ்ட் ஸ்டெப், ஓகேங்களா? இந்த லாஸ்ட் ஸ்டெப்பை நமக்கு பார்க்கும்போது ஒரு பேட்டர்ன் நமக்கு புரியும். அதாவது இந்த நம்பர்ஸ்லாம் பாருங்க, 91 46 32 24, அதாவது டிசெண்டிங் ஆர்டர்ல போயிருக்கு, ஓகேங்களா? அதே நேரத்தில் அந்த நம்ம வந்து வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்பபெட் ஆர்டர்ல ஃபார்வர்டில் இருக்கு, CJOS அப்படி போயிருக்கு, ஓகேங்களா? ஆனால் இதே கொஸ்டின்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சில வேர்ட்ஸ் வந்து 5 லெட்டர் வேர்டு, ரைட்டுங்களா? முதல்ல வந்து 5 லெட்டர் வேர்டு இருக்கும், அதுக்கப்புறம் 4 லெட்டர் வேர்டு இருக்கும், அதுக்கப்புறம் 3 லெட்டர் வேர்டு இருக்கும், அதுக்கப்புறம் 2 லெட்டர் வேர்டு இருக்கும், அப்படியும் இருக்கலாம். ஸோ நம்ம பேட்டர்னை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே கொடுக்கப்பட்டுள்ள இந்த சம்மில் நமக்கு பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸும் வேர்ட்ஸும் இருக்கு. நம்பர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. அதாவது பெரிய நம்பர் இருந்து அப்படியே சின்ன நம்பர் போயிருக்கு. ரெண்டாவது கொடுக்கப்பட்டுள்ள வேர்ட்ஸ்ல எப்படி இருக்கு, அல்பபெட்டிக் ஆர்டர்ல ஃபார்வர்ட்ல இருக்கு, ஓகே. மூணாவது என்ன அப்படின்னா ஒரு நம்பர் அதுக்கடுத்த வேர்டு, அதுக்கு அடுத்த நம்பர் அதுக்கு அடுத்த வேர்டு, அப்படிதான் போயிருக்கு, ஓகேங்களா? ஸோ இதே பேட்டர்ன்ல இப்போ நமக்கு சம் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, இதான் இன்புட் எஸ் 21 ஃபார் 32 70 12 ஒயிட் கோல் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த சம்மை பேஸ் பண்ணி இங்க ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினை பார்க்கும்போது ஒவ்வொரு நேரம் பேட்டர்ன் பார்க்கணும், அப்படி அவசியமே இல்லை. நீங்க எப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஜெனரலா இதெல்லாம் முதல்ல எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் போட்டு கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் பெஸ்ட், ஓகேங்களா? அது அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம அந்த ஸ்டெப் எல்லாத்தையும் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா அந்த ஸ்டெப்பை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய எல்லா சம்முக்கும் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாங்க, ஓகேங்களா? ரைட்? நான் இப்போ அந்த ஜென்ரல் மெத்தட்ல உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை ஈஸியாக நீங்க போட 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 உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிடும், ஓகேங்களா? ரைட். எனிவே இப்போ பாருங்க, நமக்கு இங்க தெரியுது இந்த கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷன்ல என்ன தெரியுது அப்படின்னா நம்பர்ஸ் வந்து பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் நோக்கி போயிருக்கு, நம்பர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது வேர்ட்ஸ் எப்படி போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்பபெட்டிக் ஆர்டர்ல ஃபார்வர்ட்ல போயிருக்கு, கிளியருங்களா? சரி, இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், ஸ்டெப் நம்பர் 1. சரி, ஸ்டெப் நம்பர் 1 அப்படின்னா
அதில் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா, அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பர் தான் ஃபர்ஸ்ட்ல வரணும். நம்ம பேட்டர்ல அப்படி தானே இருக்கு. ஸோ இங்க பெரிய நம்பர் என்ன 21, 32, 17, 12ல 32ங்கிறது பெரிய நம்பர். 32ங்கிறது பெரிய நம்பர். ஸோ ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான் பண்ணணும். ஸ்டெப் 1ல நான் பண்ணிட்டேன், அதாவது ஷிஃப்ட் பண்ணிட்டேன். 32ங்கிற இன்புட்ல இருந்து முதல்ல கொண்டு வந்துட்டேன் இல்லைங்களா. மற்றதெல்லாம் அப்படியே எழுதிட வேண்டியதான். எஸ், அதாவது இது பரீட்சையில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எஸ் அப்படின்னு போட்டு ஒய்எஸ் FAR ஃபார் வைட் WID இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா. இதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இந்த வார்த்தையினுடைய முதல் லெட்டர் கூட நம்ம போட்டுக்கலாம். எஸ்ங்கிறத ஒய் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா. அடுத்து என்ன இருக்கு 21 ஃபார், அதை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் F அப்படின்னு மட்டும் நான் போட்டுக்கிறேன். ரைட்டுங்களா. அடுத்தால 17, 12 இங்க வந்து வைடுக்கு W எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்துல கோலுக்கு G மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்படியே எழுதிட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் இதை மட்டும் விட்டுட்டு இப்போ இதை முன்னாடி ரீஅரேஞ்ச் பண்ணிட்டேன். ரைட். ஸ்டெப் நம்பர் 2 அதில் பார்த்தீங்கன்னா 32, அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்ததை ஒன்றுமே சொல்லக்கூடாது. இப்போ அதுக்கு அடுத்த நமக்கு என்ன வரணும், வேர்டு வரணும் இல்லைங்களா. வேர்டு எப்படி இருக்கு, ஆல்பபெடிக் ஆர்டர்ல இருக்கு. அப்படி பார்க்கும்போது நமக்கு எது வரணும், இப்போ நமக்கு 4 வேர்டு இருக்கு. எஸ், ஃபார், வைடு, கோல்னு இருக்கு. ரைட்டுங்களா. ஸோ அப்போ என்ன வரும், ABCDEFG. அப்போ நமக்கு முதல்ல வரக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கணும், எஃப்ல வரணும் ஆல்பபெடிக் ஆர்டர்ல பார்க்கும்போது. அப்போ அந்த ஃபார்ங்கிற வார்த்தை நான் எஃப்னு எடுத்துருக்கேன்ல, அந்த எஃப் நான் போட்டுக்கிட்டேன். ரைட்டுங்களா. அந்த எஃப் எடுத்துக்கிட்டேன், நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தால அப்படி எழுதிட வேண்டியதான். Y 21, 17, 12 இந்த எஃப் இங்கே கொண்டு வந்தனால இதை விட்டுட்டேன். ரைட்டுங்களா. 17, 12 WG. கிளியர் ஆயிடுச்சுங்களா. அதுக்கு அடுத்தால ஸ்டெப் நம்பர் 3. அப்போ ஸ்டெப் நம்பர் 3ல 32F. இதுக்கு அடுத்த என்ன வரணும், நம்பர் வரணும் இல்லைங்களா. நம்பர் வந்து அடுத்த நம்பர் என்ன வரும், 32 அடுத்த பெரிய நம்பர் என்ன, டிசைனிங் ஆர்டர்ல போயிட்டு இருக்கு. அப்போ 21 அடுத்தால Y 17, 12 WG. கரெக்ட்டுங்களா. அடுத்தால என்னது, ஸ்டெப் நம்பர் 4 32F 21 கொண்டு வந்துட்டேன். அடுத்தது லெட்டர் கொண்டு வரணும், வேர்டு கொண்டு வரணும் இல்லையா. வேர்டு வந்து F அடுத்தால நமக்கு என்ன வேர்டு வரணும், G வரணும் இல்லைங்களா. சோ அங்க அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், G போட்டுக்கிட்டேன். ரைட்டுங்களா. இந்த Y ரைட்டா. அப்போ அந்த G இங்க ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து அப்படியே எழுதிறேன் Y 17, 12 W. கரெக்ட்டுங்களா. ரைட். அடுத்தால ஸ்டெப் நம்பர் 5 32F 21 என்ன கொண்டு வந்தாச்சு G. அதுக்கடுத்து என்ன நம்பர் வரணும், நம்பர் வரணும் இல்லைங்களா. சோ அடுத்த பெரிய நம்பர் என்ன 17. 17 அடுத்தால என்ன Y 12 W. ரைட்டுங்களா. கிளியர். அடுத்தால ஸ்டெப் நம்பர் 6 32F 21 G 17 இங்க என்ன வரணும், W க்கு அடுத்தால தான Y வரணும். அப்ப நமக்கு வந்து W வரணும். W Y 12 அது மட்டும் அப்படியே எழுதுங்க. ஓகேங்களா. அடுத்தால என்ன ஸ்டெப் நம்பர் 7 32F 21 G 17 அடுத்தால என்ன இருக்கு W அடுத்த நம்பர் வரணும் இல்லைங்களா. சோ 12Y. இப்போ இதே பேட்டர்னுக்கு இதை மாத்திட்டோம். ரைட்டா. எல்லா இது என்ன செஞ்சுது, நம்பர் எல்லாமே டிசைடிங் ஆர்டர்ல மாறிடுச்சு. அதே நேரத்தில் எங்க இருக்கு, கொடுக்கப்பட்ட வேர்ட்ஸ் எல்லாமே ஆல்பபெட்டிக்ல ஃபார்வர்ட்ல வந்துருச்சு. புரியுதுங்களா. இப்ப மாத்தி வச்சிட்டேன்னா இதை மாத்துறதுக்கு இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, ஆனா ஒரு நிமிஷத்துல என்ன பண்ண முடியும், டக்கு 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 நம்ம எழுத முடியும். ஓகேங்களா. ரைட். இப்போ இதை பார்த்து இந்த ஒரு 2 நிமிஷத்துல கொஸ்டின் டப்பு டப்புன்னு புரிஞ்ச உடனே ஆன்சர் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட். பாருங்க, which of the following steps will be the last but one அப்படின்னு கேட்டிருக்கு. என்ன இருக்கும், 7 ஸ்டெப் இருக்கு. கடைசி ஸ்டெப்புக்கு முந்தின ஸ்டெப் என்ன, ஆன்சர் என்ன, ஸ்டெப் நம்பர் 6. அப்ப நமக்கு முதல் क्वेश्चन ஆன்சர் என்ன, ஸ்டெப் நம்பர் 6 லாஸ்ட் பட் 1. அந்த ஸ்டெப் நம்பர் 6 அப்படிங்கறத ஆன்சர்ல கொடுத்திருப்பாங்க. ஆப்ஷன் A ல வந்து ஸ்டெப் நம்பர் 1, ஸ்டெப் நம்பர் 2, ஸ்டெப் நம்பர் 3 அப்படி கொடுத்திருப்பாங்க. நமக்கு ஆப்ஷன்ல வந்து அந்த ஆப்ஷன்ல நமக்கு ஸ்டெப் நம்பர் 6 இருக்கோ, அதாவது லாஸ்ட் பட் 1 அப்படின்னு கொடுத்திருக்கனால அதுக்கு முந்தின உள்ள ஆப்ஷனை எடுத்துக்கிட்டோம். அந்த ஆப்ஷன் கரெக்ட். ஓகேங்களா. இப்போ ஆன்சர் 1க்கான ஆன்சர் கொடுத்துட்டேனா. ரெண்டாவது என்ன, how many steps will be required to complete the rearrangement. இத ரீஅரேஞ்ச் பண்றதுக்கு எத்தனை ஸ்டெப் நமக்கு தேவைப்படுது, 1 2 3 4 5 6 7. அப்போ 7 அப்படிங்கிறது ஆன்சர். 7ங்கிறது ஆன்சர். எத்தனை ஸ்டெப் required, 7 ஸ்டெப் required. அடுத்த क्वेश्चन பாருங்க, which of the following will be the last step. லாஸ்ட் ஸ்டெப் என்ன, 7th ஸ்டெப் தான் லாஸ்ட் ஸ்டெப். 7th ஸ்டெப் தான் லாஸ்ட் ஸ்டெப். புரியுதுங்களா. அடுத்த நாலாவது क्वेश्चन என்ன, which will be the 6th from the right hand in the step number 4. ஸ்டெப் நம்பர் 4ல ரைட் ஹேண்ட்ல இருந்து 6வது இடத்துல
என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்டெப் நம்பர் 4 என்ன, இது லெஃப்ட் அப்படிதானே, ஒரு சீரியஸ்ல இது லெஃப்ட் அது ரைட். ஓகேங்களா, ரைட். இப்போ இந்த ரைட் ஹேண்ட்ல இருந்து 1 2 3 4 5 6 கரெக்ட்டுங்களா. அப்ப 6 இந்த 6th from the right hand அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட் ஹேண்ட்ல இருந்து ஆறாவது என்னன்னு 1 2 3 4 5 6. அப்ப ஆறாவது என்ன 21 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. புரிஞ்சுதா? இப்படி தான் இந்த கொஸ்டின் இருக்கும், வேற எந்த மாதிரியும் இருக்காது. புரியுதுங்களா? இது வந்து நான் டைப் 1 டைப் 2 ரெண்டையும் சேர்த்து சொல்லிட்டேன். டைப் 3ல பாஸ்கோட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அடுத்த வீடியோல அந்த பாஸ்கோடுங்கிறத நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்லித்தரேன். இந்த 2 ஜெனரல் மெத்தடும் நான் சொல்லி தந்த பிறகு உங்களுக்கு ஷார்ட்கட் தேவைப்பட்டா நீங்க போட்டுக்கலாம். ஆனா ஷார்ட்கட் போடும்போது ரொம்ப கவனமா போடணும், அதுல எரர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 கொஸ்டின் கேட்பாங்க. நான் கூட இங்க 4 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டேன். இதே மாதிரி இதுல எப்படினாலும் கேட்கலாம். லெஃப்ட்ல இருந்து எத்தனாவதுன்னு கேட்கலாம், செகண்ட் ஸ்டெப்ல என்னன்னு கேட்கலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்கலாம், தேர்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்கலாம், தேர்ட் ஸ்டெப்ல லெஃப்ட்ல 3வது இடம் என்னன்னு கேட்கலாம், ஒரு ஸ்டெப்புக்கு முந்தின ஸ்டெப்பு. இப்போ அவங்க 2வது இன்புட் மட்டும் கொடுத்து கடைசியில் இது இன்னும் எத்தனை ஸ்டெப் தேவைப்படும்னு கேட்கலாம். இந்த மாதிரி எதனாலும் கேட்கலாம். பட் ப்ராசஸ் வில் பி தி சேம். ஓகேங்களா? ஸோ இனிமே நம்ம அடுத்தாப்புல பார்க்கக்கூடிய வீடியோவில் என்ன பார்க்க போறேன், பாஸ்கோட் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பேன். அதுக்கப்புறம் கடைசி நம்ம என்ன பண்ணிக்கலாம், தேவைப்பட்டா மட்டும் இதுல ஷார்ட்கட் போனா போதும். ஏன்னா எரர் இல்லாம நம்ம 5 மார்க் எடுக்கிறதுக்கு ஜென்ரல் மெத்தடை நம்ம ஃபாஸ்டா போட நமக்கு நிறைய டைப் சேவ் ஆகும். ஓகேங்களா? சரி, நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ எல்லாரும் நல்லா படிச்சுட்டே இருங்க. இந்த தடவை உங்களோட ப்ரிப்பரேஷனை பொறுத்து தான் உங்களோட போஸ்டிங் இருக்கு. சரிங்களா? ரைட், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோல அந்த டாபிக்ல, அதாவது அடுத்த மாடல்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அண்ணன் முத்துக்குமார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.